இந்த வீடியோல ஒரு 4 லொகேஷனை அமெரிக்கால உங்களுக்கு காட்டியிருக்கேங்க. இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவா தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேங்க. நான்வெஜ்ல பிரியாணி பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் நானும். அமெரிக்கால சிக்காகோல எந்த ரெஸ்டாரண்ட்ல நாங்கள் சாப்பிட்டோம். ஃபுட்டு இந்த மாதிரி இருந்தது. அப்புறமா வெஜ் அண்ட் நான்வெஜ்ல இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அமெரிக்கால இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்னோட லைஃப்ல இதுதான் முதல் தடவையா போறேங்க. அமெரிக்கால மிக உயரமான மரங்கள் இருக்கிற ஒரு காடு இந்த இடம் தாங்க. இந்த இடத்துல நாங்கள் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணோம். இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு இங்கே வந்து தாங்க நான் இதெல்லாம் பார்த்தேன். ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் ஒரு 4 லொக்கேஷனை உங்களுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஒரு 20 நிமிஷத்தில் என்னால் எவ்வளோ சுற்றி காட்ட முடியுமோ அமெரிக்காவை அந்தளவுக்கு 4 லொக்கேஷனை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இது வந்து ஒரு ஃபுட் அண்ட் ட்ராவல் விளாக் மாதிரி தான் இருக்க போது. பிடிச்சிருந்தா மட்டுமே பாருங்கங்க. பக்கத்திலே மிக உயரமான மரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கலிஃபோர்னியாவில் தாங்க. இந்த இடத்துக்கு தான் நாம் இன்னைக்கு போய் அங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. அதை ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கோல்டன் கேட் பிரிட்ஜு. இது வந்து கலிஃபோர்னியாவில் தாங்க நாங்கள் பார்த்தோம். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ என்னோடய லாங் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ காமிச்ச தம்ப்நெயில்ல இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் லிங்க்கை ஷேர் பண்ணுறேங்க. வந்து நாங்கள் கோல்டன் கேட் பிரிட்ஜை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து பார்ப்பாங்க. அது டைரக்ட் வியூன்னு சொல்லுவாங்கங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த காற்று அப்புறமா அந்த ஃபாகு இதெல்லாம் சேர்ந்து அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் வந்து அவ்வளோ அழகாக தெரியும். இது வந்து கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தாங்க இருக்குது. வாரணமாயிரம் படம் கூட ஷூட் பண்ணதுலாம் இந்த ஒரு சில கிளிப்ஸ் எல்லாமே இந்த லொக்கேஷனில் பண்ணியிருப்பாங்க. வந்து இந்த வீடியோவில் ஒரு கிளிப் மட்டும்தாங்க அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இந்த போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் தாங்க, வின்டர் கூட கிடையாது. ஆனால் அவ்வளோ குளிர், ஃபுல்லாக ஃபாகு. எங்களால் நிற்கவே முடியல. அவ்வளோ விண்டியாகவும் இருந்தது. ரொம்ப கிளைமேட் வந்து டவுனாக இருந்தது அன்னைக்குங்கிற மாதிரி. பிரிட்ஜுக்கு கீழெல்லாம் போகும்போது தாங்க நிறையா பீப்புள்ஸ் எல்லாமே வாழ்வாங்க. அதாவது வீடு எல்லாமே இருக்கும். அங்கே போகும்போது நார்மலாக சம்மரோட கிளைமேட் வந்து வந்துடுதுங்க. சம்மர்லேயே இந்த வியூ பார்க்குறதுக்காக நம்ம மேலே வரும்போது எவ்வளோ ஃபாகி க்ளவுடியாக இருக்குன்னு பாருங்களேன். கிளைமேட் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணி தான் உலகத்திலே மிக உயரமான மரம் காடெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போகிறோங்க. மியர்வுட்ஸ்க்கு போகிறோம். ஃபுல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா மியர்வுட்ஸ் நேஷ்னல் மானுமெண்ட் சொல்லுவாங்கங்க. ஸோ அப்பா எப்படி சொல்லனே தெரியலங்க எனக்கு. ஆக்சுவலி நம்ம மரம் அப்படின்னாலே நிமிர்ந்து தான் பார்ப்போம். இது வந்து நம்ம படுத்து பார்த்தா கூட நம்ம கண்ணு கெட்டின தூரத்துக்கு மேலவே மரம் தெரியுங்கிற மாதிரி அந்த நம்ம நேரம் நிமிர்ந்து பார்த்தாலே நம்மளை சுற்றி ஃபுல்லாக மரம் மட்டும்தாங்க இருந்தது. அவ்வளோ சூப்பர். என்னோடய லைஃப்பில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு டைம் இவ்வளோ உயரமான மரங்கள்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்த ஒரு இடம் தாங்க அது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபுட் விளாக் மாதிரியும் கொண்டு போயிருக்கேங்க. நான் வந்து கலிஃபோர்னியா சிக்காகோ 2 ட்ரிப்போட ஒரு கிளிப்ஸ் எல்லாமே சேர்த்து கொண்டு வந்திருக்க ஒரு வீடியோன்னு தான் சொல்லணுங்க. இன்றைக்கி மதியம் வந்து நாங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கலிஃபோர்னியாவில் ஸோ மியர்வுட்ஸ் பார்க்கலாங்கிற மாதிரி தாங்க இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் பிரிட்ஜிலேருந்து. அது எப்படி சொல்கிறதுனா அப்படியே ரொம்ப கர்வாக இருந்ததுங்க. ட்ராவல் பண்ணி போகிற எங்களுக்கே ரோடு இப்படி திரும்பினா எங்கே வரும்னே தெரியலை. அந்த மாதிரி ஒரு அதாவது நம்ம இந்தியாவிலலாம் மூணார் போகும்போது இருக்கோம்லங்க அந்த ஒரு டிரைவ் அந்த மாதிரி இருந்ததுங்க. இப்போ நம்ம மியர்வுட்ஸ்குள்ளே வந்துட்டோம். வந்தோடனே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தாங்கங்க. உள்ளே வந்து எந்தெந்த மரங்கள்லாம் இருக்குது, அந்த மரத்தோட வயசு என்ன, ஸோ இந்த சைடு நடந்து போனீங்கன்னா என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேப்பை ஒரு கல்லில் வந்து அவ்வளோ அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்ததுங்க. அது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நமக்கு வந்து கைடெலாம் இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து தெரியாததை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மியர்வுட்ஸ்குள்ளே வரும்போது இது ஃபுல்லாகவே மேப்புங்க. உள்ள என்ட்ரன்ஸில் வரும்போதே ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் என்ன இருக்குங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டு வந்துட்டு கல்லாலே செதுக்கி வச்சுருந்தாங்கங்க. அதுக்கப்புறமா நம்ம நடந்து போகிற ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு மரம் இருக்குன்னா அதுக்கு ஏஜ் என்ன, அந்த மரத்தோட பேர் என்ன, இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்கிற மாதிரி நம்ம நடந்து போகிறப்போ ஒன்றையும் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு வாக் பண்ணி போன ஒரு ஃபீல் வந்துட்டு
சான்ஸ்லெஸ் ஃபீல் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். முயரோட்ஸ் பார்க்க உள்ளே வரவங்க எப்பயுமே கோல்டன் கேட் பிரிட்ஜை தாண்டி தான் வருவாங்க. ஸோ அதனால தான் இந்த விளாகில் நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த முயரோட்ஸ் ஃபாரஸ்ட்டோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் ஓப்பனிங்கில் இருக்குங்க. நம்ம வந்து உள்ளே வாக் பண்ணி அரௌண்ட் ஒரு 4 ஹவர்ஸ் டு 5 ஹவர்ஸ் கூட நம்ம வாக்கிங்லாம் போகலாம். பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தாங்க போனோம். போகிறதுக்கு 20 மினிட்ஸ், அப்புறம் அகெயின் பேக் வரதுக்கு 20 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சுங்க. இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்கிற மாதிரி பொதுவாகவே நம்ம காட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது எவ்வளோ தான் வெளியே வந்து வெயில் அடித்தாலும் நமக்கு அங்கே உள்ளே வந்து ஒரு சில்னஸ் டெம்பரேச்சர் தாங்க இருக்கும். நாங்கள் போனது வந்து ஒரு நல்ல ஒரு சம்மர், மிட் ஆஃப் த சம்மரில் போனோம் அமெரிக்காவில். பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அவ்வளோ கோல்டாக இருந்ததுங்க. வெளியே வந்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டை தாண்டி வரும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். பட் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ப்ரீத் பண்ணுறது, அப்புறம் அந்த ஒரு காம்னஸ், அப்புறம் அந்த ஒரு சில்னஸ் எல்லாமே சான்ஸ்லெஸ்ஸான ஃபீலிங்ஸ். ஸோ நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படிங்கிறப்ப எப்போ நீங்கள் போனீங்கனாலுமே ஒரு ஸ்வெட்டரோ இல்லை ஒரு ஜாக்கெட் அந்த மாதிரி கூட கொண்டு போங்க. இந்த மொய்ரோட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்குள்ளே ரொம்ப டாலஸ்ட், அதாவது உயர்ந்த மரங்கள் மட்டும் இல்லைங்க, ரொம்ப வயசான மரங்களும் இருக்குது. அதாவது ஒரு மரத்தோட ஏஜை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ மரத்தை வந்து கட் பண்ணும்போது அந்த மரத்தை கட் பண்ண அந்த சர்க்கிள்ஸ் இருக்குல்லங்க, ஸோ அதை வச்சு தான் ஒரு மரத்தோட ஏஜை கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரிஸ்லாம். இந்த ஒரு கால்குலேஷனை நான் இந்த மொய்ரோட்ஸில் தாங்க லைவாக பார்த்தேங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. புக்கில் பார்த்தது எப்படி ரியல் லைஃப்பில் அப்ளை ஆகுதுங்கிற மாதிரி. ஸோ ஒரு மரத்தோட ஏஜ் பார்த்திங்கன்னா 909 AD. அப்போ வந்து இந்த மரம் பிறந்திருக்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதை வந்து கட் பண்ணி சேவ் பண்ணி ஒரு பொக்கிஷமாக இங்கே வந்து வச்சுருக்காங்கங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. 1500 வருஷங்கள் கொண்ட பழமையான மரங்கள்லாம் இன்னும் வந்து இருக்குது இங்கே மொய்ரோட்ஸில் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தாங்கங்க. இன்னும் கொஞ்சம் கிளிப்ஸ் கூட நான் ஷேர் பண்ணுறேங்க இந்த வீடியோவோட எண்டில். அது மரம் வந்து நம்ம நேர பெருசாக வளரும் தான். பாருங்களேங்க எப்படி இருக்குன்னு. கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, எனக்கு நேராக பார்க்கும்போது என்னால் நிமிர்ந்தே பார்க்க முடியலைங்க, அவ்வளோ பெருசாக இருந்தது. ஸோ நிறையா மரம்லாம் பார்த்திங்கன்னா நேராக வளர்ந்து கீழெல்லாம் நிறையா பொந்தாக இருந்ததுங்க. கீழே வந்து ஒரு பொந்து மாதிரி பெருசாக இருந்தது. அப்புறம் ஒரு சில மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிமிர்ந்தே பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாக தான் இருந்தது. உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்குங்க, நம்ம அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படிங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க, திரும்ப வரும்போது உங்களுக்கு மேப்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உள்ளே வந்து நம்ம வரும்போதே நமக்கு ஒரு மேப் சார்ட் மாதிரி கையில் கொடுத்துருவாங்கங்க. ஸோ என்ட்ரியில் அதை வச்சு நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போகணுங்கிற மாதிரி செக் பண்ணிக்கலாம். உள்ளெல்லாம் ஃபோன்ஸ் எதுவுமே எடுக்காதுங்க, ஈவன் டவர் கூட சுத்தமாக இருக்காதுங்கிற மாதிரி. ஸோ அந்த மேப்பை வச்சு தான் நம்ம வாக் பண்ணி திரும்ப அகெயின் பேக் வரணும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் மட்டும்தான் வாக் பண்ணிட்டு திரும்ப அகெயின் பேக் 20 மினிட்ஸ் திரும்பிட்டோங்க. நானும் என் ஹஸ்பண்டும் கிண்டல் பண்ணி சொல்லி சிரிச்சுட்டே போனது என்னென்னா, உன்னால் எவ்வளோ ஃப்ரெஷ் ஆக்சிஜனை வந்து ப்ரீத் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ ப்ரீத் பண்ணிக்கோங்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ் ஏர், அந்த ஒரு அமைதியான இடம். இங்கே வந்து நிறைய அமெரிக்கன்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரெக்கிங் ட்ரையல்ஸ் அப்புறம் வாக்கிங்லாம் ரொம்ப தூரம் நடந்து போவாங்கங்க. ஸோ அது வந்து ஒரு தனி ஃபீல் தாங்க. ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போகும்போது நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோன்னு நமக்கே தெரியாதுங்கிற மாதிரி பேசிகிட்டே நடந்துருவோம். வந்து நிறைய தண்ணி ஓடைகள்லாம் கூட இருந்ததுங்க. நாங்கள் அழகழகாக மீன் அப்புறமா ஆமை இதெல்லாமே பார்த்தோம். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருந்ததுங்க, எப்படி சொல்லனே தெரியல, தூய்மையாக இருந்ததுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இருந்தது. இந்த மொய்ரோட்ஸில் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய பெரிய மரமாக இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொந்து அவ்வளோ ஓட்டையாக இருக்கும். நம்ம பார்க்கும்போதே நமக்கு மரம் விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அந்த மரம் வந்து அவ்வளோ வளர்ந்துருக்குங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு மரத்துக்கு கீழேயுமே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து பார்த்து நம்ம நடந்து போகும்போது நம்ம அதுலேருந்து சம்திங் ஏதோ லேர்ன் பண்ணிக்கிறோங்கிற ஒரு ஃபீல் இருந்தது எங்களுக்கு. ஸோ உள்ளே வாக் பண்ணி போகும்போதே சைலண்ட்டாக போங்கங்கிற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்குல்லங்க, என்னங்க நீங்கள் மேன்மேடா இல்லை இது ஏதாவது ஒரு அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுல நீங்கள் போய் பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக இல்லைங்க, எல்லாமே அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. ஈவன் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கூட யாருமே கிராஸ் பண்ணி போகும்போது போடல, அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் போடல. அதாவது இயற்கைக்கு
அந்த உள்ளே வாக் பண்ணி போகிறவங்களும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல பேசாதீங்கன்னு எழுதி போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல யாருமே பேச மாட்டுக்காங்க. நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்காகவே இங்கே வருவாங்கங்க. அதாவது மதிய நேரம், ஏன்னா அப்போ வந்து சன்னு நல்லா பிரைட்டாக இருக்குமா, அது வந்து மரத்துக்கு நடுவுலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு. நீங்கள் வந்து அமெரிக்காவில் இந்த லொக்கேஷனுக்கு மியூரட்ஸ்க்கு பிளான் பண்ணுறீங்கிறப்ப ஸோ ஃபோட்டோ ஷூட் கண்டிப்பாக எல்லாருமே எடுப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மதியம் வாங்க, அப்படி இல்லைன்னா மார்னிங் ஒரு 10 மணிக்கு மேலே, இல்லைன்னா ஒரு 4 o'clock இந்த மாதிரி ஒரு டைமிங்கில் வாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஈவினிங் வாக் வரலான்னு வரும்போது கொஞ்சம் நமக்கு டார்க் ஆயிரும். நல்லா பிளான் பண்ணிங்கன்னா மார்னிங்கே பிளான் பண்ணுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும் நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு. இதுக்கு இன்னொரு டவுட்டும் வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் போகும்போது எப்படிங்க வாக்கிங் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடக்கிறதுக்கு இந்த மாதிரியே போட்டிருக்காங்கங்க. 2 சைடும் வந்து க்ளோஸ் பண்ணி கரெக்டாக அந்த வாக்கிங் பாத்குள்ளே மட்டும் போங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மரத்தெல்லாம் மிதிச்செல்லாம் போக மாட்டாங்கங்க. அந்த வாக்கிங் பாத்தில் மட்டும்தான் நடப்பாங்க. அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு பெரிய பொந்து, ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா மரம் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறையா ட்ரீஸ் இருந்தது. இதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம வெளியே நின்று தான் எடுத்துக்கணும், அதை தாண்டி போகக்கூடாதுங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. அதாவது ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிறோன்னா அதை வந்து நம்ம இதுக்கப்புறம் நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனும் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சி தான் எல்லாருமே உள்ளே ஒரு என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகிற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த தண்ணிக்குள்ளே நிறையா மீன், அப்புறம் குட்டி குட்டி நண்டெல்லாம் கூட இருந்தது. நாங்கள் பார்த்துட்ருந்தோம். 2-3 இடத்துல பார்த்தோங்க. ஒரு இடத்துல மட்டும்தான் நல்லா கேப்சர் பண்ண முடிஞ்சது. இப்போ இன்னொரு டவுட்டும் உங்களுக்கு வந்திருக்கும். ட்ரெக்கிங் போகிறவங்க, அப்புறம் மலை மேலெலாம் இந்த ஃபாரஸ்ட் மேலே ஏறி நடக்கிறவங்க எப்படி போவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சாதாரணமாக நடந்து வரவங்களுக்கு மட்டும்தாங்க இந்த பாத் போட்டிருப்பாங்க. ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு அதுக்குன்னு ஒரு தனி ரூட் இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த ரூட்டில் நடந்து போய் தான் போகிற மாதிரி இருக்கும் மேலே இருந்து. அதாவது ட்ரெக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் வியூ, மிடில் வியூ, அப்புறமா பாட்டம் வியூங்கிற மாதிரி நிறையா வியூஸில் பார்ப்பாங்கங்க. ஸோ அந்த மாதிரியும் ட்ரெக்கிங் போய் பார்ப்பாங்க. அப்புறம் அந்த ஒரு பீஸ் ஆஃப் சைலன்ஸ் வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறதுக்காகவும் வாக்கிங் போவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குதுங்க இந்த ஃபாரஸ்ட்குள்ளே. அப்புறமா லொக்கேஷன் 2 எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்காகோங்க. சிக்காகோவில் இப்போ நம்ம சாப்பிட தான் போகிறோம். வந்து நாங்கள் நினச்சி போனது ஒன்றுங்க. ஆக்சுவலி எங்கள் மைண்டில் வந்துட்டு நெப்போலியன் சார் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. நாங்கள் அந்த ஒரு 1 வீக்கில் தாங்க போனோம். ஆனால் நாங்கள் என்ன நினச்சி போனோன்னா அவங்களோட ரெஸ்டாரண்ட் தான் இது அப்படிங்கிற மாதிரி நினச்சி சாப்பிட்டுட்டோம். சாப்பாடு எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. என்னென்ன சாப்பிட்டோங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் அப்பியரன்ஸ்லேருந்து ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்தது, புது ரெஸ்டாரண்ட்னால. ஸோ அவ்வளோ அழகாகவே வார்ம் வெல்கம் பண்ணி அந்த ஃபுட்டை சர்வ் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நாங்கள் ரீசெண்டாக சிக்காகோ ட்ரிப் போயிருந்தப்போ கேப்சர் பண்ணது தாங்க. நாங்கள் நினச்சி போனது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்றுங்கிற மாதிரி தான் அன்றைக்கி நடந்ததுங்க. ஆக்சுவலி சிக்காகோ ட்ரிப்க்கு வந்து நாங்கள் ஒரு 2 days பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் 1 dayலே பவுன்ஸ் பேக் ஆகி 2வது நாள் திரும்ப பெட்டியை எடு வீட்டுக்கு கிளம்புங்கிற மாதிரி ஒரு ஹரிபரியாக கிளம்புன ஒரு மொமெண்ட் தான். ஸோ ஆக்சுவலி சிக்காகோ ட்ரிப் வந்துட்டு ஒரு 360 டிகிரி, அப்புறம் இன்னும் 2 வியூ இருக்குங்க, அதெல்லாம் பார்க்கலாங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி கிளம்புனோம். பட் ஆனால் எங்களால் அதை எதையுமே கவர் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் கிளம்பி போன அன்றைக்கும் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் நான் டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ண ஒன்று, ஸோ நான்வெஜ் மீல், அதாவது நான்வெஜ் வாழை விருந்துங்கிற மாதிரி ஒரு மெனு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணி 1 week ஆனனால. ஸோ அதில் நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அந்த மெனூஸில் இருக்கிறது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்துகிட்டே இருப்போங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா நான்வெஜ் வந்துட்டு நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணுவோம், கிரேவி ஆர்டர் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். பட் வாழை இலையோட அத்தனையும் இருக்குங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் உட்காந்துருந்தேன். பட் ஆனால் எனக்கு அது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு. பட் டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்ட்டுங்க. எனக்கு தான் சாப்பிட தெரியலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அதுக்கு முந்தின நாள் வந்து நாங்கள் A to B போயிருந்தோம். அதோட வீடியோவும் இதுக்கடுத்து லொக்கேஷன் 3ல் வருதுங்க. ஸோ அந்த ஒரு ஃபீலில் வந்து நான் நான்வெஜ் மீல் வந்து நான் ஆர்டர் பண்ணேங்க. ஸோ எல்லாமே இருக்கும். நாங்கள் மீன் குழம்பு இருக்கும், அப்புறம் பிரியாணி இருக்கும். இந்த மெனூஸில் இருக்கிறவங்க இது எல்லாமே
இந்த அன்லிமிட்டெடில் வந்துடும், நீங்கள் கேட்க கேட்க கொண்டு வருவோங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அந்த இலையில் இருக்க மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது வந்து ஒரு பிக்சர் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஓகே, எனக்கு புரிஞ்சது. பட் ஆனால் என்னோடய பிளேட்டில் வந்தது வந்துட்டு பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் போல் ஒரு சிக்கன் பீஸு. அதுக்கப்புறமா எனக்கு மறந்துடுச்சுங்க, வீடியோவில் காட்டியிருக்கேன், அதுதான் வந்தது. அதுக்கப்புறம் எனக்குமே அதை சாப்பிட்டோன்னே ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகிடுச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அப்புறம் நான் எதையுமே ஆர்டர் பண்ணல. அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ வந்து ஒவ்வொன்றும் அந்த மெனூஸில் இருக்கிறது அவங்கள கூப்பிட்டு நீ சொன்னினா தான் அவங்க வந்து உனக்கு வைப்பாங்க. ஸோ எல்லாமே கொண்டு வந்து உன் பிளேட்டில் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியவே இல்லை கடைசி வரைக்கும். அதாவது நான் A to Bயில் எப்படி வந்து வெஜ் மீல் சாப்பிட்டேன்னா, ஒரு வெஜ் மீல் அப்படின்னா எல்லாமே இருக்கும் அந்த பிளேட்டில். அப்பளத்துலேருந்து ஸ்வீட்லேருந்து அப்புறம் குழம்பு, ரசம், பருப்பு, கூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோல் மீலுமே இருக்கும் ஒரு பிளேட்டில். அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து நான்வெஜ் மீலே போனேன். பட் இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஒரு ஃபீல் இருந்தது. அதை தவிர்த்து டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டேஸ்ட்டோடு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து இந்த பிரியாணி தான் ஆர்டர் பண்ணாங்க. சிக்காகோ ட்ரிப்பில் நடந்தது ஃபைனலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கிளம்புன அன்னைக்கு பயங்கரமாக ஒரு விண்ட் ஸ்டார்மும் இருந்ததுங்க. நாங்கள் இதை நோட் பண்ணவே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடியே மேப்பில் பார்க்கும்போது நாங்கள் அதை வந்து அப்டேட் பண்ணலை. கிளம்புறதுக்கு ஒரு 1.5 டேஸ்க்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணாங்க. சரி, ஓகே, நம்ம ட்ராவல் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துவிட்டோம். நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்து ஒரு நாள் தம்பிக்கு ஓகேங்கிற மாதிரி, அப்புறம் மதியத்துக்கு மேலே அவனுக்கு ஃபீவர், கோல்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்து தம்பிக்கு ஃபீவர் வரையும் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சரி, நம்ம கிளம்பிடலாம் செகண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் செகண்ட் டே கிளம்பி வந்துட்டோங்க. ஏன்னா மித்துக்குட்டி பார்த்திங்கன்னா அவனுக்கு ட்ராவல் கொஞ்சம் ஒத்துக்காதுங்கிற மாதிரி, சார் ரொம்பவே டயர்டாகிடுவார், சாப்பிடவும் மாட்டார், அப்படி இல்லைன்னா வாமிட் பண்ணிடுவார். ஸோ எனக்கு அவனுக்கு பசங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா என் மைண்ட் வந்து அந்த ஒரு ட்ரிப்பில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்த ஒரு ஃபீல் இருக்காது. அதனால் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செகண்ட் டேவே கிளம்பிட்டோம். ஃபைனலாக நாங்கள் சிக்காகோ போய் சாப்பிட்றதுக்காகவே போன மாதிரி அன்றைக்கி சாப்பிட மட்டும்தாங்க செஞ்சோம். ஏன்னா ஒர்க்குக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓடும்போது கூட என்னால் ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு சமைச்ச ஃபீல் இல்லை. அந்த ஒரு 2 நாள் ஓகே வயிறார சாப்பிட்றலாமேங்கிற மாதிரி ஃபுல்லாக நான் நான்வெஜ் மட்டும்தாங்க சாப்பிட்டேன். என்னோடய பிளேட்டில் வந்திருந்தது இது மட்டும்தான். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, எனக்கு வந்தது வேறுங்கிற மாதிரி. பட் டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. இவ்வளோ தான் அந்த பிளேட்டில் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து A to Bயும் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஹோல் மீல் நான்வெஜ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 0.5 புரியும்னு நினைக்கிறேன். பட் இந்த ரெஸ்டாரண்ட் சூப்பராகவே இருந்தது. நீங்கள் சிக்காகோவில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது, ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சிருந்தது, பசங்களும் நல்லாவே சாப்பிட்டாங்க. இப்போ இந்த வீடியோவில் 3வது லொக்கேஷன் சேம் சிக்காகோவில் வந்துட்டு அடையார் ஆனந்த பவன் பியூர் இந்தியன் வெஜ் ரெஸ்டாரண்ட்ங்க. அடிச்சிக்கவே முடியாதுங்க டேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இந்தியாவில் சாப்பிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் நான் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாலேயும் A to B சாப்பிட்ருக்கேன். ஸோ இப்போ சிக்காகோவில் ஃபர்ஸ்ட் டைம்ங்க. A to Bயில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, சொல்லிக்கிட்டே போகலாங்கிற மாதிரி. மெனூஸுமே அவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்கங்க. ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு அடை, தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னு ஆசை. ஸோ இங்கே வந்து இருக்குதாங்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைவாகவே குழி பணியாரெல்லாம் ஊற்றி கொடுத்துட்ருந்தாங்கங்க. அதையும் ஹஸ்பண்ட் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளேட் மீல் தாங்க. ஸோ இது வந்து நான் அந்த நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்றதுக்கு முந்தின நாளுங்க. ஸோ இந்த ஒரு ஃபீலில் தான் நான் வந்து நான்வெஜ் ஆர்டர் பண்ணேன். ஸோ நான்வெஜ் அப்படின்னா கொஞ்சம் ஒயிட் ரைஸ் இருக்கும், பிரியாணி இருக்கும், அவங்க மெனூஸில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பிளேட்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சிதாங்க நான் ஆர்டர் பண்ணேன். பட் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் A to Bயில் பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. தம்பிக்கு வந்து ஃபஸ்ட்டு பசங்க 2 பேருக்கும் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். மித்துக்குட்டிக்கு வந்து அவங்களாம் எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் அவங்க ட்ராவலில் டயர்டாயிடுவாங்க. தம்பி நான் ஊட்டுறேன், சாப்பிட்டதுக்கப்புறமா உனக்கு என்ன பிடிக்குதோ நீ எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பிக்கு ஊட்டினதுக்கப்புறம் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து பன்னீர் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவுமே யூனிக்காக இருந்ததுங்க. அதுக்கப்புறமா அவங்க கொடுத்துருந்த அந்த மீல் எனக்கு சொல்லும் போதே எச்சி ஊறுதுங்கிற ஒரு ஃப்ளேவர் தான்.
நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தால் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கீரை கொடுத்துருந்தாங்க. பொரியலுமே 4 டைப் ஆஃப் பொரியல் இருந்தது. அதுக்கப்புறம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களோட பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் பிரியாணி அப்படின்னு சொன்னாங்கங்க. என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேட்கும்போதே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். ஆனால் அதுவுமே பர்ஃபெக்டாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. பிரியாணி அந்த ஒரு டேஸ்ட்டில் பிரியாணி வந்து A to Bல தான் கிடைக்குங்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. நான் சொன்னேன் இல்லைங்க, லைவ் கவுண்டரில் குழி பணியாரம் போட்டுட்ருந்தாங்கன்னா அது இங்கே தான். நம்ம இப்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து கண்ணு முன்னாடியே குழி பணியாரம் ஊற்றி கொடுப்பாங்க. சைடில் ஜூஸு அப்புறம் காஃபீஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தது. சிக்காகோ, கலிஃபோர்னியா இந்த மாதிரிலாம் போகும்போது அமெரிக்காவில் கண்டிப்பாக நம்ம இந்தியன்ஸாக இருக்கும்போது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் தேடி போய் சாப்பிடுவோம். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் அதிகமாக பீப்புள்ஸ் இருப்பாங்கங்கிறனால அங்கே குவாலிட்டியிலேருந்து வெரைட்டிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கள் மிஷிகன் பார்த்திங்கன்னா ரொம்ப தமிழ் கிடையாதுங்க. நிறைய தெலுங்கு பீப்புள்ஸ் இருப்பாங்க. இந்தியன்ஸ் நிறையா பேர் இருந்தாலுமே தமிழ்ஸ் ரொம்ப கம்மி தாங்கிற மாதிரி. ஸோ எங்களுக்கு வந்து இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தாலுமே ஸோ எவ்ரிதிங் இஸ் சேம். அந்த ஒரு டேஸ்ட்லேயே சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். பட் அங்கே வந்து டோட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சிக்காகோ கலிஃபோர்னியாவில். லொக்கேஷன் 4 வந்து கேட்டிங்கன்னா கலிஃபோர்னியா சான் ஃப்ரான்சிஸ்கோ தாங்க. இங்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி. அதாவது சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னா ஸோ எவ்ரிதிங் அவங்களே ஹோம்மேடாக பண்ணி விற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. அங்கே நாங்கள் விசாரிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கொடுத்துருந்தாங்க. நிறையா சுகர் ஃப்ரீ இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு சாக்லேட்லையுமே மில்க்கு, அப்புறமா பிஸ்தாச்சியோ அப்படின்னு நிறைய வால்நட், ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ்ங்க. நம்ம இது வந்து இந்த கடையில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு, அதாவது நம்ம ஊரில் வந்து இப்போ மைசூர் பாக்கு இந்த மாதிரி ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா எல்பி மெஷர் பண்ணி கொடுப்பாங்கல்லங்க, இவ்வளோ கேஜி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அந்த மாதிரி இந்த கடையில் கேட்டு நாங்கள் வாங்கிட்டு போன ஒரு இடம். ஸோ கலிஃபோர்னியா போகும்போது கண்டிப்பாக அந்த பியர்வுட் பார்ப்போம். பியர் 39 பார்ப்போங்க. சாரி மறந்துருச்சு, பியர் 36 39 அது 2ம் போவோம். அந்த ஸ்ட்ரீட்குள்ளே போவோம். ஸோ அதுக்கப்புறமா ஓல்டு ஃபிஷர்மேன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஒரு இதுக்குள்ளேயும் போவோம். அந்த ஓல்டு ஃபிஷர்மேன் பக்கத்தில் தாங்க அந்த கடை இருக்குது. நீங்கள் அந்த சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு லாங் வீடியோவில் கொஞ்சம் மனசை விட்டு பேசலாங்கிற மாதிரி நான் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்னோடய ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது ட்ரிப்பாக இருக்கட்டும், அந்த டேவாக இருக்கட்டும், ஃபுட் விளாகாக இருக்கட்டும், ஒவ்வொரு வீக்கும் என்னோடய மனசில் என்ன இருக்குங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். என்னோடய சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாங்க. ரொம்ப நன்றிங்க.